ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜயான் ஏர்னிங் ஆப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஏவி என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு லாங் டர்ம் ஆப்போட டீட்டெயில்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா லான்ச் ஆகி ஒரு 6 months கிட்ட ரன் ஆகுது. பட் இந்த ஆப்புக்கு நெக்ஸ்ட் மந்த் 15th வரைக்குமே இன்னுமே டைம் இருக்குது. பட் எதுக்காக இப்போ ஆஃபர்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கிற டீம்ஸ் எல்லாமே அமௌண்ட் போட்டு டபுள் ட்ரிபிளாக ப்ராஃபிட் எடுத்தாங்க. 10 days சைக்கிளாக இருக்கட்டும், 9 days சைக்கிளாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. லாஸ்ட்டாக கொடுத்த கிறிஸ்மஸ் சீரீஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த 7 days சைக்கிள் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாளைக்கோ நாளன்னைக்கு அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இருக்குது. மற்ற அமௌண்ட் எல்லாமே போட்டவங்க எல்லாமே டபுள் ட்ரிபிளாக கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. பட் இதில் ஆப்போட கண்டிஷன்ஸ் சரியில்லை. ஓகேவா, 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி கூப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 500 ப்ராடக்ட்டு லெஸ் பண்ணிவிட்டு 450 ரூபா. ஓகேவா, ஸோ 40 daysக்கு ஒரு நாளைக்கு 25 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. 2900 ப்ராடக்ட்டு 2600 லெஸ் பண்ணி போட்டிருக்காங்க, ஒரு நாளைக்கு 150 ரூபான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பேஜில் ஆஃபர்ஸ் ஹெவியாக இருக்குது. 3420 ரூபா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாளே 304 ரூபா. தென் ஹவர்லி ப்ராடக்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா வெனஸ்டே தான் நமக்கு கொடுப்பாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா சண்டேவே கொடுத்துட்டாங்க. நம்ம இது யாராலுமே கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம அந்த கடைசியாக 7 days பிளான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணோன்னா, அடுத்த ஹவர்லி ப்ராடக்ட் 7 days தான் வரும். அடுத்த ஹவர்லி ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வெனஸ்டே தான் வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்ரெடி போட்ட 7 days இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடும். அடுத்த ஹவர்லி ப்ராடக்ட் என்ன வந்தாலும் விட்ரா கொடுத்துட்டு தான் அந்த ஹவர்லி ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவானுங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா மெம்பர்ஸ் பை பண்ணுவாங்கன்னு அந்த மோட்டிவில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும். பட் ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கீழே மெம்பர்ஸ் கிடையாது. ஸோ ஆஃபர்ஸ் ஏதாச்சும் போட்டால் தான் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஃபண்டு கிடையாது. ஏவி கம்பெனி ஃபுல்லாக ப்ராஃபிட் தான் கொடுத்துச்சு. ஓகேவா, அவங்கள்ட்ட இதுக்கப்புறம் விட்ராவல் கொடுக்க ஃபண்டு கிடையாது. ஏன்னா இருக்கிற எல்லா குரூப்ஸுமே அமௌண்ட் போட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஆஃபர் கொடுக்கறதுனால எல்லாருமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேவா, இதுக்கு மேலே ஏவியில் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மந்த் 15th வரைக்கும் இந்த ஆப் கண்டிப்பாக போவோம். அந்த மாதிரி தான் எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தோம். பிகாஸ் அவங்களால நம்ம டீம் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு 15 நாளாக கிடையாது, 10-15 நாளாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்புன்னு இல்லாமல் இருக்கிற தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்க எல்லா டீம்லேயுமே பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் போடுறாங்கன்னு எல்லாருமே ரெஃபர் இன்வைட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஆப் கிராஜுவலாக மூவ் பண்ணி எல்லாருமே டெவலப் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் போயிருக்கும். ஆஃபர்ஸ் பார்த்து பயந்து எல்லாருமே ஸ்டாப் பண்ணதுனால ஆப் டோட்டலி அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க எல்லாருமே அமௌண்ட் போட்டுட்டோம், ப்ராஃபிட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் திரும்பி அவங்களால டபுள் மடங்கு கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட ப்ராஃபிட் இல்லை. ஸோ தட் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுத்துட்டாங்க. வெனஸ்டே கொடுக்க வேண்டிய ஹவர்லி ப்ராடக்ட் இப்போவே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்ட 7 days நம்ம அந்த ஹவர்லி ப்ராடக்ட் நம்ம கெஸ் பண்ண மாதிரி வெனஸ்டே வந்திருந்தால் அது உங்களுக்கு கரெக்டாக விட்ரா வந்திருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 days டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 days 4200 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 5 நாளில் 5040 ரூபா டேக்ஸோட ரிட்டர்ன் வருது. அடுத்த 5 நாளில் திரும்பி 5040 ரூபா வருது. ஓகேவா, இது பார்த்திங்க அப்படின்னா பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்ம எப்போவுமே வெனஸ்டே லான்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு டவுட்டே வந்திருக்காது. ஓகேவா, ஆனால் பார்த்திங்கன்னா இது நடுவில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு விட்ராவல் கொடுக்க ஃபண்ட் இல்லை, ஆஃபர் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஏவியில் இதுக்கப்புறம் விட்ராவல் வராது. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்த மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணணும், ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இந்த ஆப் அவ்வளோதான். இதில் ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேவா, இது ஆல்ரெடி நம்ம குரூப்பில் இருக்கவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற மெம்பர்ஸ் வெளியில் இருக்கிறவங்க நார்மல் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஏவி என்விரான்மெண்ட்டில் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நம்ம நிறைய லாங் டர்ம் ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆப் எப்போ க்ளோஸ் ஆக போகுது, எப்போ ஜாயின் பண்ணணும், என்ன ஆஃபர் எடுத்து யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயில் டெய்லி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆப் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கும். வீடியோஸ் பார்க்கும்போது அடுத்த ஆப்லேருந்து எப்படி க்ளோசிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ஆஃபர்ஸ் போடுறாங்கிற நாலேஜ் உங்களுக்கே வரும். நீங்களே உங்களோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆஃபர்ஸ் போடும்போது. ஓகேவா, அது உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.